நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருள். இன்னை வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சிங்கப்பூர் போகிறவங்க நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீபோர்ட் பண்ணுறது. ஒரு சில பேரை வந்துட்டு இங்கே வந்து தமிழ்நாட்டிலே வந்துட்டு திருச்சி இல்லைனா சென்னை ஏர்போர்ட்டில் டீபோர்ட் பண்ணிடுறாங்க. ஒரு சில பேரை பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு சிங்கப்பூரில் வந்து டீபோர்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு வந்து என்ன ரீசன் அப்படிங்கிறதையும், இந்த மாதிரி உங்களுக்கு டீபோர்ட் நடந்துச்சு அப்படின்னா அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும், அடுத்ததாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்த்துருவோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டீபோர்ட்னா என்ன, இது எதனால் பண்ணுறாங்க, இப்படி உங்களுக்கு நடந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மூவ் பண்ணலாம். ஓகேங்களா? முன்னாடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டீபோர்ட்னா வந்துட்டு ரொம்ப ரேராக தான் இருக்கும். டீபோர்ட்னா என்னன்னு கேட்டிங்கன்னா திருப்பி அனுப்புறது. அதாவது இப்போ சிங்கப்பூர் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா சிங்கப்பூருக்குள்ளே உங்களை அலோவ் பண்ணாமல் திருப்பி அனுப்புறதுக்கு பேர் தான் டீபோர்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இது வந்து முன்னாடிலாம் ரொம்ப வந்து அதிசயமாக தான் நடக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த டூரிஸ்ட் விசாவில் போயிட்டு டாக்குமெண்ட் ப்ராப்பராக எடுத்துகிட்டு போகாதவங்க, நீங்கள் ஒர்க்கிங் விசாலே போகிறீங்க அப்படின்னாலும் டாக்குமெண்ட் ப்ராப்பராக எடுத்துகிட்டு போகலனா மட்டும்தான் இந்த டீபோர்ட் அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக நிறைய பேருக்கு நடக்க ஆரம்பிச்சிச்சு. நீங்கள் டாக்குமெண்ட்டே கரெக்டாக வச்சுருந்தாலுமே உங்களை டீபோர்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்படிலாம் நடக்குது அப்படின்னா அதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு வர்றீங்க அப்படின்னா இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சினா மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ டீபோர்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக யாரை டீபோர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இ பாஸ் ஹோல்டர்ஸ், இன்னொன்று டிஇபி பாஸ். இந்த இ பாஸ் டிஇபி பாஸில் போகிறவங்கள இந்த 2026 நிறைய பேரை வந்து டீபோர்ட் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு ஒரு 10 பேர் போனாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 7 பேர் 8 பேரை வந்து டீபோர்ட் பண்ணிடுறாங்க. ஒரு 2 பேர் 3 பேர் தான் உள்ளே போகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. இத்தனைக்கும் சிங்கப்பூரில் வந்து ஆட்டோமேட்டிக் இமிகிரேஷன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஐசிஐ ஆஃபீஸர்ஸ்லாம் உங்களை செக் பண்ண மாட்டாங்க. ஆட்டோமேட்டிக் இமிகிரேஷன் தான். நீங்கள் வந்துட்டு பாஸ்போர்ட்டை ஸ்கேன் பண்ணிட்டு உங்களோட கைரேகை வச்சுட்டு உங்கள் ஃபேஸை காமிச்சிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு டோர் ஓப்பன் ஆகும். அடுத்த டோர் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நீங்கள் வெளியில் போயிடலாம். இதிலே வந்து அந்த டோர் ஓப்பன் ஆகாமல் ப்ராப்பராக நிறைய பேரை வந்து அதுக்கப்புறமேட்டு ஐசிஐ ஆஃபீஸர்ஸ் வந்து உங்களை கூப்பிட்டு போய் என்கொயரி பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை நீங்கள் சொல்கிறது வந்து பொய்யான தகவல்னு அவங்க நினச்சாங்க அப்படின்னா உங்களை திருப்பி வந்து இந்தியாவுக்கே அனுப்பிடுவாங்க. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது அதிகமாக நடந்தது. லாஸ்ட் இயர் வந்து எண்டில் வந்து இது அதிகமாக நடந்துகிட்டு இருந்துச்சு. இந்த இயர் ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து லாஸ்ட் இயர் எண்டில் நம்ம வீடியோ போட்டுட்டோம். இனிமேல் உங்களை தமிழ்நாட்டிலே டீபோர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தோம். ஸோ அதே மாதிரி தான் ஒரு சில ஏர்லைன்ஸில் வந்துட்டு இந்த இ பாஸு டிபி பாஸில் போகிறவங்களெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சேலரிலாம் பார்க்குறாங்க, பார்த்துட்டு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. சேலரிலாம் ரொம்ப இ பாஸில் வந்து அதிகமாக போட்டிருந்துச்சு அப்படின்னா இங்கேயே கூட டீபோர்ட் பண்ணிடுறாங்க, அதாவது திருப்பி அனுப்பிடுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் உங்களை சிங்கப்பூரில் போயிட்டு திருப்பி அனுப்புனாங்க அப்படின்னா நீங்கள் திருப்பி உள்ளே போகிறதே ரொம்ப சிரமம். ஆனால் இங்கே திருப்பி அனுப்புனாங்க அப்படின்னா நீங்கள் திருப்பி வந்து உள்ளே போகலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ இதுவே பெட்டர் அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஃபஸ்ட்டு வந்து எதுக்கு இந்த மாதிரி திருப்பி அனுப்புகிறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துடலாம். இப்போ இ பாஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயரில் நிறையா பேர் வந்துட்டு புதுசாக கம்பெனி ஓப்பன் பண்ணி நிறையா பேரை எடுக்க ஆரம்பித்தாங்க. இ பாஸில் வந்து சிங்கப்பூர் அரசாங்கம் கொஞ்சம் தளர்வுகளை அறிவித்தாங்க. நிறைய பேருக்கு வந்து இ பாஸ் கொடுத்தாங்க. ஸோ அப்படி கொடுக்குறப்ப அதை வந்து நிறையா கம்பெனிகளோ இல்லை நிறையா முதலாளிகள் புது முதலாளிகள்லாம் வந்துட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா அதை மிஸ்யூஸ் பண்ணி நிறையா பேர் அதிகமான சம்பளத்துக்கு எடுத்தாங்க. அதிகமான சம்பளம் ஐபியில் போட்டாங்க. எதனாலன்னு கேட்டிங்கன்னா அந்த அதிகமான சம்பளம் போட்டால் தான் எம்ஓஎம்மில் வந்து அப்ரூவல் ஆகும். ஆனால் ஒர்க்கர்ஸ்க்கு அவங்க கொடுக்குற சம்பளம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக தான் கொடுக்குறாங்க. ஒரு உதாரணத்துக்கு ஐபியில் $11,000 $12,000 சிங்கப்பூர் டாலர்னு போட்டிருக்காங்க. ஆனால் அவங்க கையில் கொடுக்குறது $1,300 $1,400 இந்த மாதிரி தான் வந்து ஒரு சில கம்பெனிகள் வந்து ஒர்க்கர்ஸ்க்கு கொடுத்தாங்க. அதே மாதிரி சாதாரணமாக நோ குவாலிஃபிகேஷன்லேயே இ பாஸ் எடுக்க ஆரம்பித்தாங்க. நோ குவாலிஃபிகேஷனில் படிக்காதவங்களுக்கு $11,000 $12,000 வந்து கொடுக்குறது அப்படின்னா யாராவது அக்செப்ட் பண்ணுவாங்களா? இப்போ நீங்கள் நம்புவீங்களா? இதை யாருமே நம்ப மாட்டாங்கல்ல. அதே மாதிரி தான் ஐசிஐலையும் நம்பலை. ஒரு சில பேர்கிட்டலாம் வந்து ஐசிஐ ஆஃபீஸர்ஸ் வந்து $12,000 $13,000 சம்பளம் போட்டிருக்கு. அவங்க என்ன கேட்டிருக்கிறாங்க, என்ன தம்பி என் சம்பளம் வந்து நீ வாங்குற மாதிரி போட்டிருக்கு, உனக்கு நோ குவாலிஃபிகேஷனில் போட்டிருக்கிறாங்க, நீ படிக்கவே இல்லைன்றாங்க, உனக்கு எப்படி இந்த சம்பளம் தருவாங்க, இதை யாராவது நம்புவாங்களா அப்படின்னு கேட்டு திருப்பி அனுப்பிடுறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்துட்டு தவறான தகவலை சொன்னதுனால தான் வந்துட்டு அவங்கள திருப்பி அனுப்பியிருக்காங்க. இது ஒரு ரீசன். இன்னொரு ரீசன் வந்து திருப்பி அனுப்புறதுக்கு முக்கியமான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட்ஸ். இப்போ இ பாஸ் டிஇபி பாஸ் இவங்களை மட்டும்தான் திருப்பி அனுப்புவாங்களான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையவே கிடையாது. இ பாஸ் டிஇபி பாஸ் நீங்கள் எந்த பாஸில் போனாலும் சரி, மொதல் ரீசன் தவறான தகவலை வந்து உங்களோட விசா காப்பியில் போட்டிருந்தா உங்களை திருப்பி அனுப்புவாங்க. அடுத்த ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் முறையான டாக்குமெண்ட்ஸ், அதாவது சிங்கப்பூரில் என்ட்ரி ஆகிறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரியான ரூல்ஸ் இருக்குது. எப்போயுமே எவ்ரி மந்த் ஃபஸ்ட் வீக்கே வந்து நம்ம சிங்கப்பூருக்குள்ளே போகிறதுக்கு என்னென்ன பாஸுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிற வீடியோஸை போட்டுருவோம். அந்த வீடியோட லிங்கை வந்து கமெண்ட்டில் கொடுக்குறேன், அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், போய் பாருங்கள். அந்த டாக்குமெண்ட் முறையாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில்
உங்களை டீபோர்ட் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? சரி, இப்போ வந்து நீங்கள் ஒரு பாஸில் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. பாஸில் போகிறீங்க, ஒன்று இங்கே டீபோர்ட் பண்ணிடுறாங்க, இந்த சம்பளத்தை பார்த்துட்டு இங்கே திருப்பி அனுப்பிடுறாங்க. இங்கே திருப்பி அனுப்பல, நல்லபடியாக போயிட்டீங்க. அங்கே போயிட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் இமிகிரேஷன் ஓப்பன் ஆகலை அப்படின்னா அடுத்த ஸ்டெப் என்னன்னா, ஐசிஏ ஆஃபீஸர்ஸ் உங்களை கூப்பிட்டு என்கொயரி பண்ணுவாங்க, ஐபி எல்லாத்தையுமே செக் பண்ணுவாங்க, உங்களோட ஃபோனெல்லாம் எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க, உங்கள்கிட்ட கொஸ்டின் கேட்பாங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணிடுறாங்க, அந்த ஏஜென்ட் சொன்ன $1200 சம்பளம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படி சொன்னாலே அவ்வளோதான், எப்போ ஐபியில் இந்த சம்பளம் போட்டிருக்கு. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் உங்களோட விசா காப்பியில் என்ன வேலைக்கு நீங்கள் போகிறீங்களோ அந்த வேலை தான் நீங்கள் பார்க்கணும். உதாரணத்துக்கு ஐபியில் மேனேஜர்னு போட்டிருக்கோம், ஆனால் உங்கள்ட்ட ஏஜென்ட் சொன்ன வேலை ஜென்ரல் ஒர்க்கர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்கள் மேனேஜர்னு போட்டிருந்தா மேனேஜர் ஒர்க்குக்கு தான் போகணுமே ஒழிஞ்சு ஜென்ரல் ஒர்க்குக்கு போக முடியாது. இந்த மாதிரியெல்லாம் வந்து தவறான தகவலை வந்து அவங்க ஐபியில் போட்டுட்டு வேலையெல்லாம் வேறு மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அதை நீங்கள் ஐசிஏ ஆஃபீஸர்கிட்ட சொல்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை திருப்பி அனுப்பிடுவாங்க. ஸோ இந்த தவறான இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் சொல்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களை திருப்பி அனுப்புகிறோன்னு சொல்லிடுவாங்க. உங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட் கொடுத்துருவாங்க. திருப்பி வரையில் டிக்கெட் நீங்கள் தான் போடணும். ஏஜென்ட்டுக்கிட்ட பேசுகிறதுக்கோ இல்லை நீங்கள் டிக்கெட் போடுறதுக்கோ உங்கள்கிட்ட ஃபோன் கொடுப்பாங்க. அப்படி உங்கள் ஃபோனெல்லாம் வாங்கி செக் பண்ணுவாங்க. ஃபோனை வந்து கொடுத்தோன்னே நீங்கள் அந்த ஃபோனை வந்துட்டு ஏஜென்ட்டுக்கோ இல்லை யாருக்கு நீங்கள் பேசணுமோ பேசி டிக்கெட் போட சொல்லிடணும். டிக்கெட் போட்டிங்க அப்படின்னா ஓகே, அப்படி இல்லைனா அவங்களே டிக்கெட் போடுவாங்க. சப்போஸ் நீங்கள் டிக்கெட் போடல அப்படின்னா அவங்களே டிக்கெட் போடுவாங்க. அந்த டிக்கெட் அமௌண்ட்டை நீங்கள் வந்து அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்தியா வந்து இறங்கணும்னு நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏஜென்ட்டே டிக்கெட் போட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ளைட் ஏறி திருப்பி வந்துட வேண்டியதான். அடுத்த ப்ராசஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கேயே வந்து அவங்கள்ட்ட சொல்லிடுவாங்க, தம்பி நீ திருப்பி உள்ளர வரலாம், அதுக்கு வந்து நீ 14A ஃபார்ம் அப்படிங்கிற ஃபார்ம் வந்து ஒன்று ஐசிஏல வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது சப்மிட் பண்ணி அப்ரூவல் உங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் திருப்பி உள்ளே வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. ஸோ அதை நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் வந்துட்டீங்க, ஒரு QR கோட் மாதிரி கொடுப்பாங்க. அப்படி இல்லைனாலும் நம்ம வந்து ஐசிஏ வெப்சைட்டில் வந்து நம்ம போய்ட்டு அந்த 14A ஃபார்மை எடுத்துக்கலாம். ஆனால் இதை நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. உங்களோட ஏஜென்ட்டை சொன்னீங்க அப்படின்னா ஏஜென்ட் அடுத்தது நீங்கள் டீபோர்ட் ஆகி வந்துட்டீங்கன்னா உங்கள்கிட்ட என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, தம்பி நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு நாங்கள் 14A ஃபார்ம் சப்மிட் பண்ணி தர்றோம், வெயிட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. எல்லா ஏஜென்ட்டுமே மோஸ்ட்லி அதை தான் சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது வரைக்கும் எந்த ஏஜென்ட்டும் 14A ஃபார்ம் சப்மிட் பண்ணி யாரையும் திருப்பி உள்ளே எடுத்ததா எனக்கு தெரிஞ்சு இல்லை. உங்களுக்கு யாருக்காவது அந்த மாதிரி தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அவங்க மோஸ்ட்லி எதுக்காக அப்படி சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து அந்த டைமை வந்து அவங்க எடுத்துக்குவாங்க. நல்ல ஏஜெண்டாக இருந்தாங்க அப்படின்னா உண்மையை சொல்லி எனக்கு இத்தனை நாள் டைம் கொடுங்க, உங்கள் அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணிடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இப்போ பாஸ், டிஇபி பாஸ் இதில் எல்லாம் அதிகமான தொகையை நீங்கள் கட்டி உள்ளே போகிறீங்க அப்படின்னா, என்னை டீபோர்ட் பண்ணால் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை பிடிச்சிக்கிட்டு பேலன்ஸ் அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி தெளிவாக கேட்டுட்டு தான் நீங்கள் பணத்தையே கட்டணும், நீங்கள் அப்ளையே பண்ண சொல்லணும். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு சில பேர்லாம் லட்சக்கணக்கில் வந்து டீபோர்ட் ஆனவங்கள்ட்ட பணத்தை பிடிச்சிக்கிறாங்க. ஒரு சில பேர் வந்து அமௌண்ட்டை திருப்பி அவங்கள்ட்ட இருந்து வாங்குறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுது. இப்போ அங்கே போயிட்டு உங்களுக்கு வேலை பிடிக்கலை இல்லை உங்களுக்கு வேலை செய்ய முடியலை அப்படின்ட்டு வந்தீங்கன்னா அது உங்களோட மிஸ்டேக்கு. டீபோர்ட் ஆனது உங்களோட தவறுகள் கிடையாது. அதனால் மோஸ்ட்லி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த அப்ளையிங் சார்ஜை தவிர வேறு எந்த அமௌண்ட்டும் பிடிக்கக்கூடாது. ஆனால் அதை வந்து யாரும் ப்ராப்பராக எந்த ஏஜென்ட்டுமே வந்து ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஸோ நீங்கள் இங்கேருந்து கிளம்பையிலே சில பேர் சொல்லுவாங்க, தம்பி எதுக்குமா நெகட்டிவாக பேசுகிற, இப்படிலாம் பேசாத, கண்டிப்பாக நீ உள்ளே போயிடுவ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு அமௌண்ட்டு திருப்பி கொடுக்க மாட்டாங்க அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ அதெல்லாம் நம்பாதீங்க. நீங்கள் ஓப்பனாக வந்து அவங்கள்ட்ட கேட்டுருங்க, ஆனால் இந்த கதையெல்லாம் வேணாம், சப்போஸ் டீபோர்ட் ஆகிறேன் அப்படின்னா எவ்வளோ பிடிச்சிட்டு பேலன்ஸ் அமௌண்ட் ரீஃபர் பண்ணுவீங்க அப்படின்னு கேளுங்க. அப்ளையிங் சார்ஜு அப்புறம் இவங்க சர்வீஸ் சார்ஜுன்னு ஏதாவது கம்மியான அமௌண்ட்டாக இருந்து அது உங்களுக்கு ரீசனபிளாக தெரிஞ்சால் மட்டும் ஃபர்தராக நீங்கள் மூவ் பண்ணுங்கள். இல்லைனா நீங்கள் பாஸோ இல்லை டிஇபி பாஸோ மூவ் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டாக்குமெண்ட்டால் சப்போஸ் உங்களை டீபோர்ட் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஒர்க் பர்மிட்டில் போகிறீங்க இல்லை டூரிஸ்ட் விசாவில் போகிறீங்க, ப்ராப்பராக ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் நீங்கள் எடுத்துகிட்டு வராமல் வந்துட்டீங்க. இப்போ நீங்கள் என்டிஎஸ் பர்மிட்லாம் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பாண்டு பேப்பர் வேணும். அந்த பாண்டு பேப்பர் உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுக்கல கம்பெனி அப்படின்னா உங்களை திருப்பி அனுப்பிடுவாங்க. ஸோ அப்படி திருப்பி அனுப்புகிறப்ப நீங்கள் அங்கேயே வச்சு கம்பெனியில் பேசி உடனே அப்ளை பண்ணி எடுத்து கொடுத்துட்டாங்கன்னா ஓகே. சப்போஸ் நீங்கள் சண்டேல போகிறீங்க, HR ரிப்ளை பண்ணலை, உங்களுக்கு பாண்டு பேப்பர் எடுத்து கொடுக்க முடியாது, திங்கக்கிழமை தான் எடுத்து கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஈஸியாக 14A ஃபார்ம் சப்மிட் பண்ணி உங்களால் அப்ரூவல் வாங்க முடியும். ஓகேங்களா? சரி, இப்போ வந்து இந்த பாஸ் டிஇபி பாஸ்லாம் போனவங்களுக்கு வேறு வழியே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஏஜென்சியில் புஷ் பண்ணி பாருங்கள். அவங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் அப்ளை காப்பி, ஐபி காப்பி எல்லாமே வாங்கி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு நீங்களே கூட 14A ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணி பார்க்கலாம். அப்படி சப்மிட் பண்ணி பார்த்து அதுக்கு உங்களுக்கு அப்ரூவல் கிடச்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு அப்ரூவல் லெட்டர் ஒன்று கொடுப்பாங்க. அதை வச்சு நீங்கள் திருப்பி வந்து சிங்கப்பூருக்குள்ளே என்ட்ரி ஆக முடியும். அப்படி ஐசிஏலேருந்து அப்ரூவல் கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் என்ட்ரி ஆகவே முடியாது. நிறைய பேர் நம்மள்ட்ட கேட்குற கேள்வி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்துட்டு என்ன இந்த மாதிரி டீபோர்ட் பண்ணிட்டாங்க, 1 வருஷம் ஆச்சு, 6 மாதம் ஆச்சு, நான் திருப்பி வேறு ஐபி போட்டு நான் உள்ளே போக முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. MOM தான் வந்து உங்களுக்கு விசாக்கு அப்ரூவல் தர்றவங்க. ஐபினா விசா தான், MOM தான் உங்களுக்கு அப்ரூவல் தர்றவங்க. ஆனால் ஐசிஏ அப்படிங்கிறது இமிகிரேஷன். MOM வேறு, ஐசிஏ வேறு. MOM அப்ரூவல் கொடுத்தாலும் ஐசிஏ அப்ரூவல் கொடுக்காமல் உங்களால் உள்ளார நுழைய முடியாது. அதனால் தயவுசெய்து
தயவுசெய்து 14A ஃபார்ம் சப்மிட் பண்ணாமல் நீங்கள் உள்ளே போகணும்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் ப்ராப்ளம் தான் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். திருப்பி உங்களுக்கு ரிட்டன் தான் அனுப்புவாங்க. ஏஜென்ட்டை சொல்லாமையும் நீங்கள் திருப்பி வந்து ஒரு சில பேர்லாம் ஏஜென்ட்கிட்ட மறைச்சு நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க. அப்படிலாம் மறைச்சு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களோட அமௌண்ட்டையுமே திருப்பி ஏஜென்ட் தர்றதுக்கு யோசிப்பாங்க. தராமல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இந்த மாதிரி பிரச்சனைலாம் சிக்கிறாதீங்க. ஓகேங்களா? உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் என்னோட டெலிகிராம் ஐடி KingArun113 பர்சனல் டெலிகிராம் ஐடி. இதுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி உங்களோட டவுட்டை வந்து கேட்டுக்கலாம். அதே மாதிரி கமெண்ட் செக்ஷன்லையும் கேட்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. பாய்.